والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத்தாகிய அல்லாஹ் அடியார்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக, அவனுடைய பேரருளின் காரணமாக ஒரு சிறந்த ஒரு மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விருப்பம், அவனுடைய இரக்கம், அவனுடைய ஆசை, அவன் படைத்த அடியார்கள் யாரும் நரகத்துக்கு போவதல்ல. அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு அடிமையும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், ஆசை வைக்கிறான். இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஒரு கிதாப் இருக்குது, இஹ்யா உலூமுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப். இந்த கிதாபில் இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸுல் குதுஸியை எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபில் கொண்டு வராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்பினான். யா தாவூத், லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி இன்திலாரி லஹும் வ ரிஃப்கி பிஹிம் வ ஷௌகி இலா தர்கி மஆசிஹிம் லமாது ஷௌகன் அலைய மின் மஹப்பதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்பி சொல்றான், யா தாவூத், ஏ தாவூத் அலைஹிஸ்ஸலாம், லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி, என்னுடைய கட்டளைகளை புறக்கணிக்க கூடிய என்னுடைய அடியார்கள் நான் செய் என்று சொன்னா செய்ய மாட்டாங்க, செய்யாத என்று சொன்னா செய்வாங்க. எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செய்து வாழக்கூடிய என்னுடைய அடியார்கள், இன்திலாரி லஹும், அந்த அடியார்கள் எப்ப இந்த அடியான் பாவத்தை விட்டுட்டு என்னோட நெருங்குவான் என்று நான் எதிர்பார்த்திருக்க கூடிய இந்த எதிர்பார்ப்பை அந்த அடியான் விளங்கிக் கொள்வானாக இருந்தால், வரிஃப்கி பிஹிம், அவன் பாவம் செய்ய செய்ய, தவறு செய்ய செய்ய, குற்றங்கள் செய்து கொண்டு இருக்க நான் அவனோட எவ்வளவு மஹப்பத்தாக நடந்து கொள்றேன் என்ற என்னுடைய இந்த மஹப்பத்தை அந்த பாவம் செய்யக்கூடிய அடியான் விளங்கிக் கொள்வானாக இருந்தால், வஷௌகி இலா தர்கி மஆசிஹிம், அவன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை எப்பொழுது விடுவான் என்று நான் ஆவலாக காத்திருக்க கூடிய இந்த ஆவலை அந்த அடியான் அறிவானாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான், லமாது ஷௌகன் இலைய மின் மஹப்பதி, அந்த பாவி என்னுடைய இரட்சகன் இவ்வளவு என்னோட இரக்கமாக இருக்கிறான் என்று நினைத்து நினைத்து அவனுடைய நரம்புகள் துண்டு துண்டாக வெடிச்சு அவன் வஃபாத்தாகி விடுவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு விரும்புறல்ல, யாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு விரும்புறல்ல. அல்லாஹ் ரமலான தந்த நோக்கம் ட்ரக்குக்கு வெளியால ஓடக்கூடிய மக்கள். சிலவங்க ஜினாவில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வட்டியில இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஹராமான பேச்சில் இருக்கிறாங்க, பொய்ய பேசுறாங்க, பொறாமையோட வாழ்றாங்க, சண்டை பிடிச்சு கொண்டு வாழ்றாங்க. இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் என்ற ட்ரக்குக்கு வெளியால ஓடக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் அந்த மார்க்கம் என்ற ட்ரக்குக்குள்ளால எடுக்கிறான். நீங்க இங்க வாங்க, நீங்க ட்ரக்குக்குள்ள ஓடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அடியானே நீ எல்லா பாவத்தையும் விட்டுட்டு அமல் இபாதத்தோட எனக்கு முன்னால வந்து உட்காரு. அல்லாஹ் சொல்றான்,
உனக்கு நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை நான் உனக்கு நசீபாக்குறேன். உனக்கு நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை நான் நசீபாக்குறேன். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் முஃமினின் யக்ருஜு மின் ஐனைஹி துமூ', ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்து அழுகுறான். யா அல்லாஹ், பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், குற்றம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். ஒரு மனிதன் உட்கார்ந்து அழுகுறான், அல்லாஹ்வுடைய பயத்தானது கொண்டிருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது. எந்த அளவு கண்டா, வலவ் கான மிஸ்ல ரஸித் துபாப், ஒரு கொசுவினுடைய அளவுக்கு அவனுடைய கண்ணீரில் இருந்து கண்ணீர் துளிகள் வெளிவருமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார், அல்லாஹ் அந்த அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அடைஞ்சிருக்கிறோம், ரமலான்ல இருக்கிறோம். இந்த ரமலானும் எங்களுடைய ஏனைய காலங்களை போல இருக்குதா? இல்ல ரமலான் அடைஞ்சதுக்கு பின்னால முன்சஃபில உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு திக்ர் செய்து அழுறேனா? அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை கேட்கிறேனா? அமல் இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குறேனா? இல்ல ஏனைய காலங்களை போல பிரச்சனைப்பட்டு கொண்டு அடுத்தவனு பொறாமப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தாலும் அல்லாஹ் 3 மனிதர்களை மன்னிக்க மாட்டான். 3 மனிதர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்ல ஒன்று சொன்னாங்க, அல் முஷாஹின். அல் முஷாஹின் மக்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவர், குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர். ரமதான அடைஞ்சும் அவர் திருந்தல்லண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இவருக்கு தௌபாவை நசீபாக்க மாட்டான். அல்லாஹ் இவருக்கு தௌபாவை நசீபாக்க மாட்டான். சின்ன சின்ன விஷயம் வாரார் சுபஹுக்கு மஸ்ஜிதில ஏசி போட்டு இருக்குது. இது என்ன வரத்து ஏசி போடுற என்ற ஒரு சத்தம் போட்டா மஸ்ஜிது முழுக்க பிரச்சனை. அசருக்கு கஞ்செடுத்தாரு, நேத்தே கஞ்சில உப்பு இல்ல, சத்தம் போட்டார் பள்ளிக்கு, நேத்து என்ன கஞ்சி காய்ச்சினீங்கன்ட்டாரண்டா. அடுத்தாண்டு மஸ்ஜிதுக்குள்ள பிரச்சனை. மஸ்ஜிது கூட்டாம இருக்குது, ஏதோ ஒரு குப்பை இருக்குது, இது யாரு கூட்டுறது, இது யாரு பராமரிக்கிறது, சத்தம் கொண்டு போடுறாரு, எல்லாரும் குழம்புறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அடியானே, ரமதானுடைய மாதம் ஏனைய மாதம் மாதிரி அல்ல. ஏனைய மாதங்கள்ல பூட்டி வைத்திருக்க கூடிய சுவர்க்கத்துடைய வாயில் அனைத்தையும் நான் ரமதான்ல திறந்து வைத்திருக்கிறேன். இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜினான், சுவர்க்கத்துடைய வாயில் அனைத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு தராவிஹால, ஏதோ ஒரு இபாதத்தாலே, ஏதோ ஒரு திக்ராலே, ஏதோ ஒரு அழுகையாலே, ஏதோ ஒரு சதகாவால சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்கோ அப்பா. அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறேன், ஏதோ ஒரு இபாதத்தை கொண்டு சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்கோ. வகுல்லிகத் அபுவாபுன் நீரான், ரமலான் வந்துட்டா ஏனைய காலங்களில் திறந்திருக்க கூடிய நரகத்துடைய வாயில்கள் அனைத்தையும் மூடி வச்சிருக்கிறேன். நானே நரகத்தை மூடி வச்சிருக்கிறேன். ஏனப்பா நீ நரகத்துக்கு வர போறாய்? அல்லாஹ் கேட்கான். நானே நரகத்தை மூடி வச்சிருக்கிறேன், நீ ஏன் நரகத்துக்கு வர போறாய்? நரகம் போற பேச்சு பேசாதே, நரகம் போற பார்வை பார்க்காதே, நரகம் போற பிசினஸ் பண்ணாதே, நரகம் போற செயற்பாடுகள்ல ஈடுபடாதே, நரகம் போற குழப்பத்தை உண்டு பண்ணாதே. அல்லாஹ் சொல்றான், ஏனைய மாதங்களை போல அல்ல, நரகத்துடைய வாயில நானே மூடி வச்சிருக்கிறேன். ஏனப்பா நீ நரகத்துக்கு வர போறாய்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகுல்லிகத் அபுவாபுன் நீரான், ஷைத்தான்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதம் விலங்கிட்டு விடுகிறான். முஸ்லிமுடைய ரிவாயத் வந்திருக்குது, மஸ்ஜூனத்துன் ஃபில் பஹ்ரி, அல்லாஹ் அனைத்து ஷைத்தான்களை விலங்கிட்டு அல்லாஹ் கடலிலே தூக்கி வீசி விடுகிறான், கடலில் சிறை பிடித்து விடுகிறான்.
அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுக்கு தெரியும் ரமலான் வந்தா எங்களுக்கு உலகத்தில இடம் கிடையாது. ஷைத்தானுக்கு தெரியும். அவன் ஹஸரத் ஜிப்ரீலை விட அறிவாளி. அவன் முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கே பாடம் நடத்திய உஸ்தாத் முஅல்லிம். அவன் ஷைத்தானுக்கு தெரியும் ரமதான் வந்த நாங்கெல்லாம் கைது செய்யப்படுவோம். அப்ப முஸ்லிம்கள் ரமதான நல்லா கழிப்பாங்கோ, தொழுவாங்க, இபாதத்து செய்வாங்க, வணக்க வழிபாடுல ஈடுபடுவாங்க. நாங்க கைது செய்யப்பட்ட யாரப்பா குழப்பத்துண்டு பண்ற? நாங்கெல்லாம் கைது செய்யப்பட்ட யாரு குழப்பத்துண்டு பண்ற? நாங்க யோசிக்கிற அடே ரமதான்ல ஷைத்தான்கள் கைது செய்யப்படுறன்னு சொல்லி உலமாக்கள் பேசுறாங்க. ஆனா மஸ்ஜிதுல பிரச்சனை நடக்குது, ஊர்ல பிரச்சனை நடக்குது, மக்பராண்ட பேர்ல பிரச்சனை நடக்குது, சமூகத்தில பிரச்சனை நடக்குது, குடும்பத்துக்குள்ளால பிரச்சனை நடக்குது. ஷைத்தான் கைது செய்யப்பட்டால் ஏன் பிரச்சனை உண்டாகிறது? ஷைத்தானுக்கு தெரியும் நாங்கெல்லாம் கைது செய்யப்படுவோம். அதனால ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஹோம்வொர்க் கொடுக்கிற, கொஞ்ச பேருக்கு ஹோம்வொர்க் கொடுத்துட்டு தான் போறான். சும்மா போறல்ல. கொஞ்ச பேர்ட்ட சொல்ற ரமதான் வந்தா ரோட்ல உட்கார்ந்து அடுத்தவனை சுரண்டி கொண்டிரு. கொஞ்ச பேர்ட்ட சொல்ற ரமதான் வந்தா நைட்ல தூங்காத, பஜார்ல நல்லா சுத்தி திரி. தராவிஹுக்கு வராத, இஷா தொழுகைக்கு வராத, நோம்பு பிடிக்கிற பேர்ல சுபவுத்தலாம நல்லா படுத்துறங்கு, நைட்ல நல்லா போன பாரு. கொஞ்சம் பேர்ட்ட சொல்ற ரமதான் வருகிறது, நீ என்ன செய்யணும்? ரமதான்ல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். 30 நாளும் அந்த மக்கள் அந்த பிரச்சனையை பத்தி பேசி 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 ரமதான் நாசமாகணும். 30 நாளும் பேசி 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 ரமதான் நாசமாகணும். ஷைத்தானுக்கு தெரியும் நாங்க விலங்கிடப்பட்டாலும் எங்களை விட நல்ல செய்யறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் இருக்குது. நாங்க தான் கடல்ல, எங்களை விட நல்ல செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க தரையில, நாங்க போட்டுட்டு போவோம். ஷைத்தான் கொடுக்கிற ஹோம்வொர்க் அவன் அங்க போயிருந்துட்டு வந்து பாக்குற, நான் வரும் வரைக்கும் நீ இதை ஃபாலோ பண்ணணும். நான் வரும் வரைக்கும் நீ இதை ஃபாலோ பண்ணணும். ஹோம்வொர்க் செய்யறவங்களால பிரச்சனை, மஸ்ஜிதுல பிரச்சனை ஷைத்தானுடைய ஹோம்வொர்க் பண்றவங்களால, ஊர்ல பிரச்சனை ஹோம்வொர்க் பண்றவங்களால, வீட்டுல பிரச்சனை ஹோம்வொர்க் பண்றவங்களால, வேற யாராலையும் இல்ல. ஷைத்தானுடைய அடிமைகள். நஊது பில்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதான்ல லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தாலும் அல்லாஹ் இவர்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனைய ரமதான் மாதிரி பிரச்சனை படுற காலம் அல்ல ரமதான். ஏனைய மாதத்தை மாதிரி விட்டுட்டு சும்மா திர்ற காலம் அல்ல ரமதானுடைய மாதம். அல்லாஹ் விரும்புறான் ஏண்ட அடியான் பாவத்தோட வாழ்ந்தவன், எனக்கு மாற்றம் செஞ்சு வாழ்ந்தவன் சஃப்ல உட்கார்ந்து என்ன நினைச்சு 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 அழணும். ரமதான்ல மாற்றம் வரணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸக்கரல்லாஹ காலியன், ஒருத்தர் தனிமையில உட்கார்றாரு, அழுறாரு, அல்லாஹ்வை நினைக்கிறாரு, ஃபஃபாதத் ஐனா, ரெண்டு கண்ணிலிருந்தும் கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது. இதுவரை என்றால் ஹத்தா யுஸீப மினல் அர்தி மினத் துமூ, அந்த மனிதன் அழுது 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 அவருடைய கண்ணீர்கள் பூமியில கொட்டி கொண்டிருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யுஅذب في يوم القيامه, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில இந்த மனிதனை ஒரு போதும் நரகத்தில் போட மாட்டான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இதனால உலமாக்கள் இமாம்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு அழுது 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 கண்ணீர் எடுக்கிறது கஷ்டம், ஏலாது. உலமாக்கள் தொழுவாங்க, சுஜூதுக்கு போவாங்க, சுஜூதில் இருந்து கொண்டு அழுவாங்க, யா அல்லாஹ் மன்னிச்சிடியா அல்லாஹ், தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், தப்பு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். அழுவாங்க எதுவரை என்றால் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து பூமியில் விழும் வரை அழுவார்கள். விழுந்துட்டா சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ஓண்ட ஹபீப் சொன்னாங்க, யா அல்லாஹ் எந்த அடியான் அழுது அல்லாஹ்ட பயத்தால அழுது பூமியில் கண்ணீர் கொட்டுமோ அல்லாஹ் கியாமத்தில் அந்த மனிதனை நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று சொன்னாங்க. யா அல்லாஹ் இதோ சுஜூதில் அழுகிறேன் யா அல்லாஹ், இந்த கண்ணீர் தரையில விழுந்துட்டு யா அல்லாஹ் எனக்கு நரகத்தை ஹராமாக்கி யா அல்லாஹ் அழுவாங்க. யோசிங்க, ரமதான் அடைஞ்சிருக்கிறோம், எத்தனை நாள் அழுதிருக்கிறோம், அல்லாஹ்க்கு முன்னால எத்தனை நாள் அழுதிருக்கிறோம். சதக்கா கொடுக்கிற மாதிரி நடிக்கேனாது, தொழுற மாதிரி நடிக்கேனாது, ஹஜ்ஜி செய்யற மாதிரி நடிக்கேனாது. ஆனா நடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அல்லாஹ்வுக்கு முன்னால அழுவுற விஷயத்துல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபகு அல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்து அழுவுங்க, அழுது கொள்ளுங்க. ஃபஇல்லம் தபகு பாவத்தை நினைச்சு அழுவுறதுக்கு கண்ணால கண்ணீர் வரலையா, அழுக வரலையா, ஃபதபாகௌ அழுவுறத போல நடிவீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடிங்க, அழுக வரல. பாவம் செஞ்சு செஞ்சு கண்கள் கண்ணீர்கள் வற்றி போய் விட்டது, அழுவுறாரு, அழுக வரல. அழுகுறாரு, கண்ணில இருந்து கண்ணீர் துளிகள் வளரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஹதீஸுல் குதுஸில, அனீனுல் முذنبين அஹப்பு இலைய மின் ஸஜ்ரில் முஸப்பிஹீன். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மனிதன் முன்சஃபில் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த திக்ருடைய சப்தத்தை விட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த ஒரு பாவி, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த ஒரு அடியான் அல்லாஹ் விடத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று இறைஞ்சக்கூடிய அந்த இறைஞ்சல், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய சப்தத்தை விட அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அனீனுல் முذنبين அஹப்பு இலைய மின் ஸஜ்லில் முஸப்பிஹீன். தஸ்பீஹ் செய்யக்கூடிய மனிதனுடைய தஸ்பீஹை விட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த அடியான் அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு இறங்கக்கூடிய அந்த இரங்கல் எனக்கு விருப்பம் என்று சொல்ல அல்லாஹ். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ தராவிஹ் தொழுதுட்டோம். 30 நாளும் 30 ஜுசுக்களை தராவிஹ் தொழுகையில பரிபூர்ணமாக கேட்கணும் என்ற நியத்தில தராவிஹ் தொழுது கொண்டிருக்கிறோம். தஹஜ்ஜுத் தொழுறோம், சதகா கொடுக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், எத்தனையோ வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு வாரோம். ஒரு நாள் தராவிஹுக்கு பின்னால உள்ளத்தால யோசிங்க, ஒரு நாள் தராவிஹுக்கு பின்னால உட்கார்ந்து யா அல்லாஹ் 20 ரக்காஅத் தராவிஹ் தொழுது இருக்கிறேன், இந்த தராவிஹுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது, கபூல் செஞ்சிடியா அல்லாஹ் என்று ஒரு நாள் அழுதிருக்கிறோமா? தஹஜ்ஜுத் தொழுறோம், யா அல்லாஹ் என்ன தஹஜ்ஜுத் கபூல் செய்திரே யா அல்லாஹ், இந்த நோம்ப கபூல் செஞ்சிரே யா அல்லாஹ், இந்த வணக்க வழிபாடுகளை கபூல் செஞ்சிரே யா அல்லாஹ். எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம். எல்லாரும் தராவிஹ் தொழுறாங்க, நாங்களும் தராவிஹ் தொழுறோம். குர்ஆன் பேசுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். தொழுதத்தால சுவர்க்கம் இல்ல, தொழுதத்தால சுவர்க்கம் இல்ல. ஒரு மனிதன் 10 வருஷம் தொழுகிறான், குர்ஆன் பேசுது ஃபவைலுல் லில் முஸல்லீன், 10 வருட தொழுகைகளும் கபூல் செய்யப்படாம நரகத்துக்கு போறான் அவன்.
ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மனிதனுக்கு கேடுதான். கோடிக்கணக்கில் செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ் செய்றாரு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத. மலக்குமார்கள் சொல்றாங்க, லா லப்பைக், உன லப்பைக் கபூல் செய்யப்படல, உன ஹஜ் கபூல் செய்யப்படல, உன அமல் இபாதத் கபூல் செய்யப்படல. அங்க தொழுகையும் கபூல் இல்ல, ஹஜ்ஜும் கபூல் இல்ல. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கூனு லிகபூலில் அமல் அஷத்த இஹ்திமாமன் மினல் அமல். நீங்க அமல் செய்யறதை விட அந்த அமல் கபூலியத்தாகிறதுக்கு அதிகமாக நீங்க கவனம் செலுத்துங்க. அமல் செய்யறது நோக்கம் அல்ல, அமல்கள் கபூலியத்தாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள் நோன்பு நோக்குறாங்க. லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா தமா, நோம்பில தாகிச்சிருக்கிறத தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களே, பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், சதகா கொடுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று மனிதர்கள், சுருக்கமா சொல்லி முடிச்சு கொள்றேன். சலாசத்துன், மூன்று நபர்கள், லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் கியாமத்திலே பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களின் பக்கம் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அல்லாஹ் நேரடியாக நரகத்திலே தூக்கி வீசி விடுவான். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மன்னானு பிமா அஅதா, அல் மன்னானு பிமா அஅதா, சதகாவை செஞ்சிட்டு சொல்லி காட்டுறாரு. சதகாவை செஞ்சிட்டு சொல்லி காட்டுறாரு. ஹாஜியார், ரமதான்ல நாங்க இப்படி கொடுத்தோம், ரமதான் எங்களுக்கு என்ன தராவிஹ் மிஸ் ஆகல. ஹாஜியார், ரமதான் எங்களுக்கு கியாமுல் லைல் மிஸ் ஆகல. கொஞ்சம் பேர் சொல்லி காட்டுற, கொஞ்சம் பேர் சொல்லாம காட்டுற. சொல்லி காட்டுறவன் சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான், சொல்லாம காட்டுறவன் போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போடுறான். ஹாஜியார் சதகா கொடுத்தாராம், முழு உலகத்திலையும் பேஸ்புக்ல எல்லாரும் பார்க்க, ஹாஜியார் சதகா கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, அங்க பேஸ்புக்ல போடுறாரு. யாருக்கு இந்த சதகா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சதகாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சஹாபாக்கள் பயந்தாங்க, பயந்து பயந்து அமல் இபாதத் செஞ்சாங்க. சொல்லி காட்டுறதும் அல்ல, சொல்லாம காட்டுறதும் அல்ல, பயந்து பயந்து கொடுக்கணும், பயந்து பயந்து தொழணும். இதுக்கு தான் ரமதானை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா கேக்குறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யுத்தூன மா அன்ஃபகு வல்லதீன யுத்தூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில மக்கள் அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பாங்க, உள்ளம் நடுங்கி கொண்டிருக்கும். அஹுமுல்லதீன யஸ்னூன், யா ரசூலல்லாஹ், இவங்க ஜினா செஞ்சவங்களா? வயஸ்ரிகூன், களவெடுத்தவங்களா? வயஸ்ரிபூனல் ஹம்ர், மது குடிக்க கூடியவங்களா? ரசூலுல்லாஹ் பார்த்து கேக்குறான், ஹஜ்ரத் ஆயிஷா, பயந்து பயந்து கொடுப்பாங்க, ஜினா செஞ்சவங்களா? மது குடிக்க கூடியவங்களா? விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா பின்த சித்தீக், இல்ல, இவங்க முஃமின்கள், பயந்து 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 சதகா செய்யக்கூடிய மக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுதுல முஸல்லால நின்றா அழுவாங்க. யதமல்மலு தமல்முல சலீம், பாம்பு கொத்தின ஒரு மனிதன் எவ்வாறு துடிப்பானோ அதே மாதிரி தஹஜ்ஜுதுல முஸல்லால துடிப்பாங்க. தாடிய பிடிச்சு கொண்டு அழுவாங்க. வயபகி புகா அல் ஹஸீன், அழுது அழுது தாடியில தண்ணீர்கள் கண்ணீர்கள் கொட்டி கொண்டிருக்கும். இந்த அலியுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. கியாமத்தில் அலிக்கு சுவர்க்கம் நசீபாகுமோ தெரியாது. மின் கில்லத்தி ஸாத், யா அல்லாஹ், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த அலியிடத்தில் அமல் கிடையாது. யா அல்லாஹ், வதூலி த்தரீக், நீண்ட ஒரு பாதை இருக்குது. யா அல்லாஹ், வபுஅதி ஸஃபர், நீண்ட பிரயாணம் இருக்குது. யா அல்லாஹ், அலியிடத்தில் எந்த இபாதத்தும் கிடையாது. யா அல்லாஹ்,
அலியுடைய 2 ரகாத்துடைய தஹஜ்ஜுத்தை கபூல் செய்ய அல்லாஹ். இப்படி அழுது அழுது அழுதுதான் அந்த சஹாபாக்கள் சுவர்க்கத்தை அடைஞ்சாங்க. அதுக்காக வேண்டி அப்ப தொழாம விடுவோம் என்று உருறல்ல, சதகா கொடுக்காம விடுவோம் என்று உருறல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அடியார்கள் தொழணும், தொழுதுட்டு எனக்கு முன்னால் அழணும், பயந்து பயந்து தொழணும். இஹ்திசாபன் இதன் غفر له ما تقدم من ذنبه. மேலான பிறல்ல சோதல்ல ரமதான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏனைய காலங்கள் மாதிரி இல்லாம இதுக்கு பின்னால பயந்து பயந்து தக்வாட பேணுதலாக அமல் இபாதத்துக்கள் செய்து மேலான சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.